மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறநெறிகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கம்பன் தன்னுடைய காப்பியத்தில் பல அறநெறிகளை சொல்லியுள்ளான். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்பதுதான் மொத்த கம்பராமாயணத்தின் சாராம்சம். அதுல பல்வேறு கட்டங்களிலே எவ்வாறெல்லாம் அறநெறியை கம்பன் காட்டியிருக்கிறான் என்பதை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசலம்பும் முளையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம்சலா கோசலம்பொனை ஆற்றினி கூறுவோம்னு ஒரு பாடல். கோசல் நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி தங்களை வடிவமைப்பு கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை கம்பன் பேசுகிறார். ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும்னா கோசல் நாட்டு மக்களின் ஐம்பொறிகளும் கண், காது, மூக்கு, மெய், வாய், இந்த 5 பொறிகளும் குற்றமிழைக்காது அப்படின்னு கம்பன் பேசுகிறான். கோசல் நாட்டு மக்களுடைய ஐம்பொறிகளும் குற்றமிழைக்காது. ஏன் ஐம்பொறிகளும் குற்றமிழைக்காது அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரணும்? ஏன்னா இந்த பொறிகள் செய்த குற்றங்கள் தான் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதுதான் நமக்கு தெரிந்த விஷயம். இதிலும் குறிப்பாக என்ன சொல்றான்னா, ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும் 5 பொறிகளும் கோசல் நாட்டு மக்களுக்கு குற்றமிழைக்காதுன்னு சொன்ன கம்பன் அடுத்த வரியில பெண்களின் கண்கள் குற்றமிழைக்காதுன்னு ஒரு தனியாக ஒரு வரியை வைக்கிறான். ஏன் இது தனியா கொண்டு போய் இதை வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சாதாரணமா ஆண்களின் கண்கள் குற்றமிழைத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பெண்களின் கண்கள் குற்றமிழைத்தால் அங்கு பெரிய பிழை ஏற்படும் என்பதை கம்பன் உணர்ந்திருந்தான் அப்படிங்கிறதா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கு. ஏன்னா மற்ற பொறிகள் எல்லாம் சென்று பற்றும் பொறிகள் அல்ல, நின்று பற்றும் பொறிகள். எது? கண்ணை தவிர காது, மூக்கு, மெய், வாய். நீ காதுக்கு ஏதாவது ஒரு இசை கேட்கிறதுனா பக்கத்துல ஏதாவது நின்று பாட்டு போட்டாங்கன்னா நமக்கு அந்த காதுல கேட்கும். அது நின்று பற்றும் பொறி. அதே மாதிரி மூக்கு, நல்ல வாசனை வரும். எங்கேயோ பிரியாணி போடுறாங்க, வாசம் வருகிறது என்றால் நீங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த வாசம் வரும், மூக்கு. அதே மாதிரி தான் மெய், வாய்க்கும் சாப்பிட கொடுக்கும் போதுதான் அந்த பொறிக்கு வேலை. ஆனால் கண் இருக்கிறது, இது நின்று பற்றும் பொறி அல்ல, சென்று பற்றும் பொறி. இங்கிருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பெண் போய் கொண்டிருந்தால் ஒரு ஆண் என்ன பார்க்கிறான்? எவ்வளவு தூரம் இந்த இடைவெளி இருந்தாலும் அதை பார்க்க முடிகிறது. நல்ல காட்சி, அருவி அப்படியே விழுந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை பார்க்கிறோம். இந்த கண் என்பது சென்று பற்றும் பொறி. இந்த கண் மிக சரியாக தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். இந்த வேலையை எந்த மனிதன் செய்யவில்லை என்றால், அல்லது அந்த பொறி தவறான பாதையில் போகிறது என்றால் அங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதனாலதான் கம்பன் பாடுகிறான், கோசல் நாட்டு மக்களின் பெண்களின் கண்கள் குற்றமிழைக்காது. இது மிகப்பெரிய அறத்தை அந்த கோசல் நாட்டு மக்கள் மூலம் கம்பன் பேசுகிறான். இது ஒரு வகையான அறநெறி. இன்னொன்னு கம்பன் ராமாயணத்துல முந்து முக்கணியின் நானா முதலையின் முழுத்த நெய்யின் செந்தையில் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் தம் தம் இருந்து விருந்தொடும் தமரினொடும் அந்தனர் அமுது எற்றி அயலையத்து எங்கும் அப்படின்னு ஒரு பாடல். கோசல் நாட்டு மக்களை பற்றி தான் பேசுகிறான். கோசல் நாட்டு மக்களின் மூலம் அவர்கள் அந்த மக்கள் எவ்வாறெல்லாம் அறநெறியை கடைபிடித்தார்கள் அப்படிங்கிறத அதுல சொல்ல வருகிற கருத்தாக இருக்கிறது. என்ன சொல்றான்? முந்து முக்கு எப்படி சாப்பிடுறாங்களா, கோசல் நாட்டு மக்கள் எப்படி சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை கொடுக்கிறான். முந்து முக்கணியின், இன்றைக்கும் கூட மருத்துவர் சிவராமன் இயற்கை மருத்துவர் பேசுறார், நீங்க சாப்பிட்ட பிறகு நாம் பழம் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம், அது தவறு. சாப்பிடுவதற்கு முன்னால் பழத்தை சாப்பிடுங்கள். இதுதான் முந்து முக்கணியின். நீங்க 3 கனிகளையும் முதல்ல சாப்பிடுங்க. அந்த நாட்டு மக்கள் அப்படித்தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். முந்து முக்கணியின் நானா முதலையின் முழுத்த நெய்யின். என்னது முதலை? பருப்பு சோறு. பருப்பு சோறையும்
தயிர் எப்படி இருக்கணுமா? செந்தயிர். என்ன தயிர் வெள்ளையாத்தானே இருக்கும், இது என்ன கம்பன் செந்தயிர்ங்கிறானே அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. செந்தயிர் என்னன்னா, பாலை நம்ம சுண்ட காய்ச்சுக்கிறோம். பாலை சுண்ட காய்ச்சும் போது அது ஒரு இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. அந்த இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் போது அந்த பால்ல கொஞ்சம் தயிரை சேர்த்தீர்கள் என்றால் அந்த தயிர் செந்நிறமாக இருக்கிறது. அதுதான் சரியான தயிர். அந்த தயிர் எப்படி இருக்கணுமா? அப்படியே வெட்டினால் கட்டி கட்டியா வெட்ட முடியும். கோசல் நாட்டு மக்கள் அப்படித்தான் சாப்பிட்டு இருக்காங்க. தயிரை கட்டி கட்டியாக வெட்டி தங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அது எப்படி சாப்பிடுங்கிறதுக்கும் சொல்றாங்க. தயிர் நிறைய இருக்கணுமா? இடையிடை செறிந்த சோறு கொஞ்சம் இருக்கணும், தயிர் அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ பருப்பு போட்டு நெய் போட்டு சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு தயிரை நிறைய போட்டு கொஞ்சம் சாதம் போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நல்லது, மனதுக்கும் நல்லது என்கிற மிகப்பெரிய அறநெறியை கம்பன் பேசுகிறார். ஏன்னா இன்றைக்கு மருத்துவர்கள் இதைத்தான் பரிந்துரைக்கிறார்கள். நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டு அதற்கு மேல பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். ஆனால் அதற்கு முன்னால் பழத்தை சாப்பிட்டு விட்டு நீங்க சாப்பாடு சாப்பிடுறது மிகச்சிறந்த சாப்பாட்டு முறை என்று இன்றைய மருத்துவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இதை ஏற்கனவே கம்பராமாயணத்துல கம்பன் பேசி இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான. தாலி ஐம்படை தழுவு மார்பிடை மாலை வாய் அமுது ஒழுகு மக்களை பாலி நூட்டுவார் செங்கை பங்கயம் வானிலா உற குவிவ மானுமேன்னு இன்னொரு பாடல். ஐம்படை தாலின்னு ஒரு முதல்ல ஒரு இருந்தது. நம்முடைய குழந்தைகளுக்கு ஐம்படை தாலின்னு ஒன்று போட்டிருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. கம்பராமாயணத்துல கம்பன் பேசுகிறான். ஐம்படை தாலி போட்ட அந்த குழந்தைக்கு தாய் பால் சோறு ஊட்டுகிறாள். எதை காண்பித்து? அம்புலை காமிச்சு நிலவை காண்பித்து பால் சோறு ஊட்டுகிறாள். அந்த பால் சோறு ஊட்டும் போது அந்த சோறு அந்த தண்ணி அப்படியே பால் வழிந்து அந்த ஐம்படை தாலியிலே படுகிறது. அந்த கையை குவித்து தாய் சோறு ஊட்டும் போது செங்கை பங்கயம் தாமரை மொட்டு போல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காட்சியை காட்டுகிறான். இது நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இந்த ஐம்படை தாலி என்கிற அந்த கருத்து இப்போ இல்லை, ஆனால் அதுல ஒரு பெரிய மருத்துவம் இருக்கிறது. ஐம்படை தாலிக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு தாயத்து இருக்கும். அதுல குழந்தை பிறந்த போது தொப்புள் கொடியிலிருந்து ஒரு சிறிய துண்டை எடுத்து அதுல உள்ள வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கழுத்துல தொங்கும் குழந்தையா இருக்கும்போது. அந்த குழந்தையாக இருக்கும்போது அந்த தாலி ஐம்படை தாலி தொங்கும் போது நம்முடைய அந்த குழந்தையின் உடல்ல ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதை சரி செய்யும் அப்படின்னு அவங்க நம்பினார்கள். இது மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்க கூடும். இல்லை, இன்றைக்கும் நீங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உங்க மனைவிக்கோ பிரசவத்துக்கு எந்த மருத்துவமனையில் சேர்த்தாலும் குழந்தை பிறந்தவுடன் மருத்துவர் வந்து உங்களை கேட்கும் கேள்வி, இந்த தொப்புள் கொடியை நாங்கள் வைத்து பாதுகாக்கிறோம், அதற்கு நீங்கள் சம்மதமான்னு கேட்கிறாங்க. தொப்புள் கொடி எதுக்கு பாதுகாக்கிறீங்கன்னு கேட்கிறோம். சொல்றான், இந்த குழந்தை பெரியவனாக வரை ஏதாவது கொடிய நோய் ஏற்பட்டால் அந்த கொடிய நோயை இந்த தொப்புள் கொடியை வைத்து தீர்க்க முடியும் என்று இன்றைய மருத்துவம் நம்புகிறது. இதற்கு அவங்க எவ்வளவு கேட்கிறாங்க தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். எது? இந்த தொப்புள் கொடியை பாதுகாத்து வைப்பதற்கு அவர்கள் கேட்கும் தொகை 2 லட்சம். ஆனால் இதை நம் தாய்மார்கள் அந்த காலத்துல வெறும் 2 பைசாவுக்கு ஒரு தாயத்தை வாங்கி மாட்டியிருந்தாங்க. இந்த கருத்தை கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்திலே பதிய வைத்திருக்கிறான். ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம கம்பராமாயணத்தில் என்ன பார்க்கிறோம்? அகலிகை கல்லாக கிடந்தவள் பெண்ணாக உருவானாள். எப்ப? ராமன் காலடி பட்டு அப்படின்னு. ராமன் காலடி பட்டதாக கம்பன் சொல்லவே இல்லை. கல்மிசை காகுத்தன் கலல் துகள் கதுவ. எது? கலல் துகள் கதுவ. ராமனுடைய கால் தூசிப்பட்டவுடன் அகலிகை பெண்ணாக மாறுகிறாள். கல்லாக கிடந்தவள் ராமன் கால் பட்டதாக இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணின் மீது தன் ராமன் கால் படுமா? அதான் கம்பராமாயணத்துல கம்பன் வைக்கிற மிகப்பெரிய சங்கதி. ஏன்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த தலைவன், ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை தொடக்கூட மாட்டாதவன், அவன் எப்படி போய் காலை வைத்து இன்னொரு பெண்ணை தொடுவான் அப்படிங்கிற கருத்தை கம்பன் மிக சிறப்பாக கையாண்டிருக்கிறான். கல்மிசை காகுத்தன் கலல் துகள் கதுவ. கால் தூசி பட்டுத்தான்
அகலிகை பெண்ணாக மாறுகிறாள். மிகப்பெரிய அறநெறியை நமக்கு கம்பன் காட்டுகிறான். அடுத்தது, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போல் மலைவண்ணத்து அனலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். எப்படி ராமனுடைய சிறப்பை கம்பன் காட்டுகிறான். தாடகை வதம் செய்யும் போது உன்னுடைய கைவண்ணம், உன் கையின் வலிமையை நான் பார்த்தேன். அதே மாதிரி நீ அகலிகையை பெண்ணாக மாற்றும் போது உன்னுடைய கால் வலிமையை பார்த்தேன். ஏன்னா காலால் நீ கொண்டு போய் மிதிக்கல, கால் தூசியால் அந்த பெண்ணை, நீ கல்லாக பிறந்தவளை நீ மேலே கொண்டு வந்தாய், உன்னுடைய சிறப்பை நான் எப்படி கூறுவேன் சொல்லி கம்பன் வியந்து போற்றுகிற இடமாக இந்த இடம் இருக்கிறது. அடுத்து அப்படியே போறாங்க, வில்லை வளைக்கிறான். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்தனர் கையால் எடுத்தது கண்டனர் ஈற்றது கேட்டார். போய் வில்லை எடுக்கும் போது எடுப்பதைத்தான் பார்த்தார்கள், அடுத்த நொடி இது முறிந்து விழுந்தது. இதுதான் பாட்டு. இதுல என்ன ஒரு கருத்தை வைக்கிறான் கம்பன்னா, அந்த நாணை ராமன் பிடித்து உயர்த்துகிறான். உயர்த்தும் போது ஒரு நுனி அப்படியே முறிந்து விழுகிறது. முதல் நுனி கால வச்சு அந்த வில்லை அழுத்துகிறான். இந்த மேல இருக்கிற அந்த வில்லு மேல் பகுதி இருக்கு, அந்த மேல் பகுதி என்ன நினைக்குதான், இதுல என்ன கொண்டு வர சரணாகதி தத்துவத்தை இங்கே கொண்டு வந்து வைப்பதாக பேசுகிறார். ஏன்னா கம்பராமாயணத்துல முதல் ஆரம்பிக்கும் போதே சரணாகதி தத்துவத்தை வைத்துதான் கம்பன் ஆரம்பிக்கிறான். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்னவர்க்கே சரண் நாங்கள் எல்லோரும் வந்து உங்களை சரணடைகிறோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். இந்த வில்லின் மூலம் இன்னொரு சரணாகதியை நமக்கு சொல்லுகிறான். என்னன்னா, கீழே இருக்கிற வில்லின் நுனி ராமனின் கால் பட்டது, இன்னொரு நுனிக்கு கோபம். ஏன்னா கீழே இருக்கிற நுனி ராமனின் கால் பட்டு மிகப்பெரிய புண்ணியத்தை அடைந்ததை எனக்கு அது கிடைக்கலையேன்னு சொல்லி மேல இருக்கிற நுனி தானாகவே அருந்து விழுந்து ராமனின் பாதத்தில் விழுந்தது அப்படின்னு ஒரு காட்சியை நம்ம காட்டுகிறோம். அடுத்து நீங்க கம்பராட்ட அடுத்த பகுதிக்கு போய்கிட்டே இருக்கிறோம். ராமனை காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு. ஆலிசு உலகம் எல்லாம் பரதனையால நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாயின ஏம்பினன் அரசன். கைகையை சொல்லிட்டான், மன்னன் சொல்லிட்டான், நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும், போய் அங்கங்க சுத்திட்டு 14 வருஷம் கழிச்சு வரணும். மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, இதுதான் கம்பராயணத்துல மிகப்பெரிய சூட்சுமம். மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ. இதுதாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய பதவி, ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவன் ராமன். முதல் நாள் உனக்கு பட்டம் கட்ட போகிறோம் என்று சொல்லியாச்சு. அப்படி பட்டம் கட்ட போகும் என்று சொல்லுகிற அந்த நிலைமையில ராமன் மகிழ்ச்சியாக இருந்தான். சரி, அடுத்த நாள் உனக்கு பட்டம் இல்லை, நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்ன போது என்ன நடந்திருக்கும்? யாதான் சாதாரண மனிதராக இருந்தால் எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டிருப்போம். ஆனால் கம்பன் என்ன காட்டுகிறான், ராமன் ஒரு துளி கூட வருத்தப்படவில்லை. அதான் கம்பராமாயணத்தின் சிறப்பு. ராமனுடைய சிறப்பை எப்படி சொல்ல வர்றான்? அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னாலும் நான் காட்டுக்கு போவேன். மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனும், நீ சொன்னாலும் நான் மாட்டேன்னு சொல்லுவனா? பின்னவன் பெற்ற சொல்லும், எனக்கு யாருக்கு பதவி கிடைக்கும்? என் தம்பிக்கு தானே கிடைக்க போகிறது, எனக்கு அது என்ன வருத்தம் இருக்க போகிறது என்று மிகப்பெரிய ஒரு அறநெறியை ராமன் மூலம் காட்டுகிறான் கம்பன். ரொம்ப முக்கியமான இடம். சரி, அப்படி போயாச்சு. அடுத்து கைகை காட்டுக்குள் இருக்கிறார்கள் ராமனும் சீதையும். அப்போ சூர்பனகை வருகிறாள். சூர்பனகை மூக்கையும் வாயை அறுத்து விட்டான். நேர ஓடி போய் ராவனிடம் முறையிடுகிறான், அண்ணா எனக்கு என்ன நேர்ந்தது பார். அப்ப ராமன் கேட்கிறான், சூர்பனகையை பார்த்து அவனுக்கு பெரிய கோபம் வருகிறது. என் தங்கைக்கு இப்படியா, யார் இதை செய்தது? அப்போ கம்பராமாயணத்தில் ஒரு பாடலுங்க, ஆயிடை எழுந்த சீற்றத்து அழுந்திய துன்பம் ஆழி தீயிடை உருக்கும் நெய்யில் கூற்றத்தில் சீற்றம் செய்து நீடை செய்த குற்றம் என்னை கொள் நின்னை இன்னை வாயிடை இதழும் மூக்கும் வலித்தவர் கொய்ய அப்படின்னு பாட்டு. என்னன்னா,
சூர்பனகையை பார்த்து ராவணன் பேசுகிறான். உனக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை செய்தவன் யாராக இருக்க முடியும்? அப்படி அவனுக்கு அப்படிப்பட்ட கோபம் இருந்ததாம். எப்படிப்பட்ட கோபம்னா, அப்படி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது நெய்யை தூக்கி அதில் கொட்டினோம்னா எப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரியுமோ அவ்வளவு அதிகமான கோபத்தில் கொழுந்து விட்டு எரியும் தீயை போல ராவணன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல ராவணன் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறான். என்னன்னா, இதெல்லாம் சரி, உன்னை ஒரு வாயையும் இதழையும் ஒருத்தர் அறுத்திருக்கான்னா ஏதாவது காரணம் இருக்கும்ல. அதற்கு நீ என்ன குற்றம் செய்தாய்? நீ இதை செய்த குற்றம் என்னை கொல். இதுதான் முக்கியம். ஒருவனுக்கு தீங்கு செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீ என்ன குற்றம் செய்தாய் என்று ஒருவன் கேட்கணும். அதான் அரசனுக்கு ஒரு நெறி. அரசன் அதை கேட்க வேண்டும். கேட்டான். ராவணன் இலங்கையின் அரசனாக இருந்தான். அதனால ஒரு குடிமகன் ஒரு குற்றத்தை செய்ததாக, ஒரு குற்றம் தனக்கு ஏற்பட்டதாக, உனக்கு துன்பம் ஏற்பட்டதாக ஒரு குடிமகன் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை முறையாக விசாரிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நீ இடை செய்த குற்றம் என்னை கொல். நீ என்ன குற்றம் செய்தாய் என்பதை கம்பன் அதுல காட்டுகிறான். அதெல்லாம் என்ன அதுல ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா, சூர்பனகை ஒழுங்காக அதற்கு பதில் சொல்லியிருக்கணும். நான் போய் ராமனை திருமணம் செய்ய கேட்டேன், லக்குவன் கோபமுற்று எனக்கு இதை செய்து விட்டான் சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டான், அங்கே சீதை என்கிற ஒரு பேரழகி இருக்கிறாள், அவளை உனக்கு மணமுடிக்க வேண்டும் நான் முடிவு செய்தேன், அதனால் எனக்கு ஏற்பட்ட தீங்கு இதுன்னு சொன்ன. அதை மாற்றிவிட்டால் அதனால ராவணன் ஒரு காமப்பித்தாகி இந்த குற்றத்தை செய்ய ஆரம்பித்தான். ஆனா அதிலும் ஒரு அறநெறியை கம்பன் காட்டுகிறான். ஒரு குடிமகன் ஒரு புகாரை கொண்டு அரசனிடம் கொடுத்தால் அரசன் எப்படி அதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அறநெறியை நாம் பார்க்க வேண்டும். இது முடிஞ்சது. அடுத்ததுக்கு போறோம். சீதையை கொண்டு போய் சிறை அழைத்து விட்டார்கள். அனுமன் போய் பார்க்கிறான். அனுமன் போய் பார்க்கும்போது தெரிஞ்சு போகிறது, இவர்தான் சீதை, இவன் தான் அனுமன், ராமனின் தூதுவன் சொல்லியாச்சு. அப்போ அனுமன் சீதையிடம் கேட்கிறான், என் தலைவனுக்கு சொல்வதற்கு செய்தி எதுவும் இருக்கிறதா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஒரு பாட்டுங்க, வந்து எனை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். அதாவது சீதை சொல்லுகிறாள், என்னை கைப்பிடித்த போது இந்த பிறவியில் உன்னை தவிர இன்னொரு மாதரை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னா இதை போய் நீ சொல்லு அப்படிங்கிறதா அதுல உள்ள பொருள். ஆனா இதுக்கு வியாக்கியானம் பண்றாங்கன்னா, சீதை ராமனை பார்த்து இரு மாதரை சிந்தையாலும் தொடேன்னு சொன்னா சீதைக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டதோ ராமன் மேல் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அது அப்படி இல்லை. அல்ல என்ன சொல்றா, நான் தான் சீதை என்பதை என் தலைவனுக்கு நீ சொல்ல வேண்டும் என்றால் சில கணவனுக்கும் மனைவிக்கும் தனியாக இருக்கும் போது ஏற்பட்ட சில சம்பாஷணைகளை சொன்னால்தான் அவனுக்கு புரியும் என்பதற்காகத்தான் சொல்றான். நானும் ராமனும் தனியாக இருக்கும் போது ராமன் என்னிடம் சொன்னது இன்னொரு மாதரை என் சிந்தையாலும் தொடேன், இந்த வார்த்தையை நீ போய் என் தலைவனும் சொன்னால் இது சீதைதான் என்பதை அவன் புரிந்து கொள்வான் என்பதற்காக அது சொன்னது. அதனால இரு மாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்று சொல்வது ராமன் மேல் அவன் கொண்ட சந்தேகம் அல்ல, ராமனை அவள் முழுதுமாக நம்பினாள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் எதற்காக இதை சொன்னால்னா, நான் தான் சீதை என்பதை என் தலைவன் உணரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆமா, அப்படியே கதை போகிறது. வாலிவதம் நடக்கிறது. வாலிவதம் நடக்கும்போது நமக்கு தெரியும், கார் உன் வார் சுவை கதலின் கனியினை கடிய சேரும் ஊசியும் சென்றது நின்றது என் செப்ப. ராமனுடைய பானம் வாலியின் மேல் தைத்து அப்படியே நின்று போச்சு. கம்பன் அதை தான் பேசுகிறான். அறத்தை பற்றி பேசும்போது அறம் சில இடங்களில் பிறந்தது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. கம்பராமாயணத்துல அறம் மட்டுமே பேசப்படவில்லை, அறம் சில இடங்களில் பிறந்திருக்கிறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா ராமன் தன்னை ஒருபோதும் இறைவன் வடிவம் என்று சொன்னதே இல்லை. அவன் ஒரு மனிதனாகவே முழுக்க கம்பராமாயணத்தில் காட்டப்பட்டிருக்கிறான். அதனால மனிதனாக இருக்கும் போது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் அறநெறி என்பது எல்லாவற்றையும் சேர்த்தது தானே. அதனாலதான் அவனுடைய அம்பு வாளியின் நெஞ்சில் பட்டதோர் நின்று போச்சு.
நெஞ்சில அவன் பட்ட உடனே அவன் சொல்றான், மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமையனும் செம்மை சே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அதை பார்க்கிறான், ராமபானம் என்று தெரிகிறது. இவ்வளவு பெரிய ஆள் என்னை இப்படி வந்து கொன்று விட்டானே, என் மேல் இந்த பானத்தை செலுத்தி விட்டானேன்னு சொல்லி ரொம்ப புலம்புகிறான். அந்த இடம் ரொம்ப சோகமான இடம்தான். கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் கொஞ்சம் மனசு துணுக்குறுகிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய வீரனை மறைந்திருந்து தாக்கினான் சொல்றது கொஞ்சம் நமக்கு உடன்பாடாக இல்லை. அதை நாம் பார்க்க வேண்டியது. அதனால்தான் அறம் சில இடங்களில் பிறந்ததாக நான் சொல்றேன். கடைசியில வாலியே அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தாய், சரி எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதை முடிக்கிறான். இதெல்லாம் போக கடைசியில வாலியை வதம் செய்தது முறையில்லை அப்படிங்கிறத ராமன் உணர்ந்து கொண்டான். அதைத்தான் பின்னால ராவண வதத்தின் போது இந்த பிழைகளை எல்லாம் அவன் சரி செய்து கொண்டான் என்பதை நாம் பார்க்க முடியும். என்னன்னா வாலியினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இதெல்லாம் சரி நான் தவறு செய்ததாகவே ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனால் என்னை நீ விசாரித்திருக்க வேண்டாமான்னு கேட்கிறான். அதுதான் உண்மையான என்ன ஒரு குடிமகனையும் நீங்க அவனே சொல்றான், இது நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் என்று பழி என்று அப்படின்னு. இது உன்னுடைய மண், நீ என்னை என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா என்னை முதலில் விசாரித்திருக்க வேண்டும். ஒரு குடிமகனை நீ விசாரித்த பின்னால் தானே தண்டனை கொடுக்கணும், விசாரிக்காமல் தண்டனை கொடுத்து விட்டாயன்னு சொல்லும் போதுதான் ராமனுக்கு தன்னுடைய பிழை புரிகிறது. அதனாலதான் அடுத்து ராவண வதத்தின் போது தூது அனுப்புகிறாள். அங்கதான் தூது போகிறான். தூது அனுப்புவது மட்டும் இல்ல, நிராயுத பாணி அங்க நிற்கும் போது ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, வாலி மீது நாம் செய்த பிழையை சரி செய்து கொள்வதற்காகத்தான் அவன் அதை செய்கிறான். இன்று போய் நாளை வா, உனக்கு நான் இன்று வாய்ப்பு தருகிறேன். கடைசியில ராவணன் கீழே விழுந்து கிடக்கும் போது ஒரு முக்கியமான பாடலுங்க. ராவணன் வந்து எவ்வளவு பெரிய வீரன். அவன் வந்து ராமன் தன்னுடைய பானத்தின் மூலம் வீழ்த்தி விட்டான். அறம் எங்கே ஆட்சி செலுத்துகிறதுனா, பிழையானவர்கள் தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுதானே முக்கியமானது. இந்த தவறு செய்தவர்கள் தண்டிப்பது அப்படிங்கிறதான் ராவணவதத்தினுடைய அறநெறியாக கம்பராமாயணத்தில் காட்டப்படும். அந்த ராவணன் கீழே விழுந்து கிடக்கும் போது மண்டோதரி ஓடி வந்து அழுகிறான். அவளுக்கு ராவணன் இறந்ததுங்கிறதே நம்ப முடியாத ஒரு காட்சியாக இருக்கு. எவ்வளவு பேர்பட்ட வீரன், அவன் கீழே விழுந்து கிடக்கிறான்னா ராமனுடைய வீரம் எவ்வளவு. வெள்ளருக்கும் சடைமுடியான் வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மனக்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலின் பாட்டு. இந்த ராமன் விட்ட பானம் ராவனுடைய நெஞ்சை கிழித்திருக்கிறது. அது என்ன பண்ணான், பானம் கிழித்ததோ நிக்கல, ராவனுடைய உடம்பிலே அவன் மனதிலே சீதையை பற்றி எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா சீதை மேல் இருந்த மோகத்தினாலதானே இவ்வளவு பெரிய தவறை செய்தான். அதனால அந்த ராம பானம் என்ன செய்கிறதா, ராவனுடைய உடம்பில் புகுந்து அவன் மனதில் சீதையை பற்றிய ஞானம் அல்லது ஞாபகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தை எல்லாம் தேடி தேடி அழித்தது அப்படின்னு பேசும். அதாவது தீமை செய்தவர்கள் யாராக இருந்தாலும், தீய எண்ணங்கள் எங்கிருந்தாலும் நல்லவர்கள் அந்த தீய எண்ணங்களை அழிக்க முடியும் என்பதை, அந்த அறநெறியை கம்பன் இந்த பாடல் மூலம் காட்டுகிறான். அதனால கம்பராமாயணத்திலே முழுக்க முழுக்க அறநெறிகளும் அறம் சார்ந்த நெறிகள் பிறந்திருந்தால் அந்த பிறந்ததை மறுபடியும் சரி செய்வதற்கான அறநெறிகளையும் கம்பன் காட்டுகிறான் என்ற கருத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.